ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான இந்த நாளிலும் வேதாகம தேன்துளிகள் என்ற பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற பகுதி கடவுள் யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குறுதி. வேதாகமத்திலிருந்து அநேக வாக்குறுதிகள் உண்டு. ஆனாலும் ஒரு 6 வசனங்களை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். முதலாவது, உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆதியாகமம் 28:14. இவைகளெல்லாம் யாக்கோபுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள். அது அவரை சார்ந்த இஸ்ரவேல் மக்களுக்கும் நமக்கும் இது உரிமையாக இந்த ஆசீர்வாதங்களை வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ளலாம். 2வது, நான் உன்னோடு இருந்து உன்னை காத்து கைவிடாதிருப்பேன். ஆதியாகமம் 28:15. 3வது, நான் உனக்கு நன்மை செய்வேன். ஆதியாகமம் 32:9. 4, உன் சந்ததியை எண்ண முடியாத கடற்கரை மணலை போல் மிகவும் பெருக பண்ணுவேன். ஆதியாகமம் 32:12. 5வது, உன் சந்ததியில் ராஜாக்கள் பிறப்பார்கள். ஆதியாகமம் 35:11. 6வது, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆதியாகமம் 31:3. இந்த வாக்குறுதி இன்னும் ஏராளம் உண்டு. ஆனாலும் மிக முக்கியமான வாக்குறுதிகள் ஆண்டவர் யாக்கோபுக்கு கொடுத்தார். யாக்கோபு என்றால் இஸ்ரவேல் சந்ததிக்கும் அவருடைய கோத்திரத்துக்கும், யாக்கோபுடைய கோத்திரத்துக்கும் அந்த சந்ததிக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கின்ற பிள்ளைகள் எல்லாம் அவருடைய பிள்ளைகளாகிய சந்ததிக்கும் நமக்கும் ஆண்டவர் இந்த சந்ததியை உருவாக்க கொடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த வாக்குத்தத்தங்களை வாசித்து அதை பெற்றுக்கொள்ள உரிமையாளராக, சுதந்திரவாளியாக நாம் ஆக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சிந்திப்போம், செயல்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.